ஒருவேளை கடவுள் அவர்களுக்கு தெரியாது, கடவுளை குறித்து தெரிந்திருந்தால் அவர்கள் கடவுள் சொல்கிறபடி வாழ்ந்திருப்பார்கள் அல்லவா? அவர்களுக்கு யாரும் சொல்லவில்லை என்று சொல்லி நீங்கள் வாதிடலாம். அதற்கும் பவுல் விளக்கம் சொல்லுகிறார். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனை குறித்து அறியப்படுவது இந்த பூமியிலே சுவிசேஷம் கேட்டவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி? தேவனே அதை வெளிப்படுத்தி இருக்கிறார், நேரடியாக வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பதைகள், அதை தேவனை சிலர் கேட்பார்கள், தேவனை நேரடியாக பார்த்திருக்கியா, அவர் எப்படி இருப்பார்னு தெரியுமா, நான் பார்த்தா நம்பர் எப்படி இல்லைன்னு சொல்ல. ஆனால் காணப்படாதவைகள், தேவனுடைய நித்திய வல்லமை, தேவத்துவம், இவைகளெல்லாம் காணப்படாதவைகள். அவருடைய மகிமை, அப்போ காணப்படாதவைகளாக அந்த தேவனுடைய வல்லமை, மகிமை, இவைகள் எல்லாம் நாம் காண்கிறவைகளாலே, நாம் ஆதி முதற்கொண்டு நாம் பார்க்கிறோம் அல்லவா, இவைகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு படைப்பை பார்க்கிறோம், கொஞ்சம் பகுத்தறிவை, இந்த படைப்பு எப்படி வந்தது, தானாக எப்படி வந்திருக்கும், சரி இப்பொழுது ஒன்றின் பின்றாக ஒன்றாக முளைத்து, இது முதலாக உருவாகி இருக்குமே, இதை யார் உருவாக்கினது என்று சொல்லி சிந்தித்து பார்த்திருந்தால், அப்போ இந்த படைப்பை யாரோ ஒருவர் உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த அடிப்படையிலே காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அப்போ ஆகையால் ஒருவரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஆகவே தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இதைத்தான் தாவீது சங்கீதம் 19 சொல்லுகிறார். சங்கீதம் 19 ஒன்றிலிருந்து நாம் படித்து பார்ப்போம் என்று சொன்னால், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. அப்போ இயற்கை, இந்த இயற்கையே கடவுளை நமக்கு அறிவிக்கிறது. அப்போ கொஞ்சம் மனிதன் சிந்தித்து பார்த்தால் அவன் எளிதாக தேடல் உடையவனாக இருந்தான், இதை யார் படைத்தது. அப்போ சில மதங்கள் இருக்கும், இதெல்லாம் இந்த கடவுள் தான் படைத்தது என்று சொல்லி சொல்லும். அந்த கடவுளுடைய தன்மைகள் என்ன, அந்த கடவுள் எத்தனை பெண் கட்டி இருக்கிறான், எத்தனை பேரோடு சல்லாபத்தில் ஈடுபட்டிருக்கிறான், அவருடைய அந்த கடவுள் என்று சொல்லப்படுகிற கேரக்டர்கள் என்ன, அந்த கடவுளுக்கு எத்தனை முறை பொறாமை வந்திருக்கிறது, பொறாமையினால் தன்னுடைய மகனையே கடவுள்கள் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவர்கள் கடவுளாக இருக்க முடியும், இவர்கள் இந்த உலகத்தை படைத்திருப்பார்களா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு சிந்தித்தால், தேடல் இருந்தால், கடவுளை குறித்து தேடல் இருந்து எளிதாக கண்டுபிடித்திருப்பார்கள். அதுதான் நான் சொல்றேன், கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார், கடவுள் தன்னுடைய படைப்புகள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஆக யாரும் என்ன செய்ய முடியாது, சாக்கு போக்கு சொல்ல முடியாது. கடவுளை குறித்து அறியப்படுவது எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய காணக்கூடாத வல்லமை, நித்திய வல்லமை, மகத்துவம், இதையெல்லாம் உலகம் உண்டான முதற்கொண்டு காணப்படுகிறவர்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.